ஆரோக்கியத்தின் மேல் அக்கறை கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நல்லா சூப்பராக ஈஸியாக மைக்ரோவேவில் 2 மினிட்ஸில் பண்ணக்கூடிய பிரெட். ஸோ அந்த பிரெட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மைக்ரோவேவில் வைக்கக்கூடிய டிஷ் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட அதை எடுத்து லைட்டாக பட்டர் போட்டு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லாவே ஒட்டாமல் வரும். அதனால் நான் எல்லா சைட்ஸ்லேயும் கொஞ்சம் பட்டரை எடுத்து க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். நமக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான். 2 முட்டை, அது கூட வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் 1 கப் எடுத்திருக்கேன். அது கூட பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி 1/3 கப் எடுத்திருக்கேன். ஸோ இது 1 கப் எடுத்தால் அதுலேருந்து 1/3 கப். இது 240 ml, இது வந்து 80 ml. ஸோ இந்த அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 முட்டை ஃபஸ்ட்டு நான் இதில் உடச்சிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஒருவேளை முட்டை டேஸ்ட்டு கொஞ்சம் கூட தெரிய வேண்டாம்னா இதில் வந்து நீங்கள் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஆல்மண்ட் எசன்ஸ் அது மாதிரி கூட கலந்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி எதுவும் எசன்ஸ் கலக்கலை. 2 முட்டை. ஸோ எக்ஸ் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கிட்டேன். இது கூட வந்து பட்டர் ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கம்பைன் பண்ணோம் எல்லாமே. ஸோ கம்பைன் ஆகிறதுக்கு நல்லா இப்படி கொஞ்சம் கலக்கி விடுங்க. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ நல்லா நமக்கு கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். அதனால் இதை போட்டுக்கிறோம். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆல்மண்ட் ஃப்ளார். இது நான் வந்து 2 பேருக்கு நல்லா பண்ணுறேன். ஸோ மொத்தமாக 4 ஸ்லைஸாக வரும். எல்லாத்தையும் போட்டுட்டு ஸோ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே க்ரீஸ் பண்ணியிருக்க அந்த பேனில் ஊற்றிடலாம். இதை இப்போ 4 மினிட்ஸ் நான் மைக்ரோவேவில் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ நம்மளோட பிரெட் பார்த்திங்கன்னா இப்போது 4 மினிட்ஸ் மைக்ரோவேவில் வச்சுருக்கோம். மேலே தொட்டு பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா வெந்திருக்கு. அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் லேசாக ஆற விட்டுனாவே நம்ம நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 1 மினிட் ஆறட்டும் கொஞ்சம். இது வந்து எவ்வளோ அளவு பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் சின்ன பாத்திரமாக எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்லேயே ஆகிடும், பாதி தான் பண்ணுறீங்கன்னா. ஸோ இது 2 மடங்காக பண்ணுறதுனால 4 மினிட்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய முட்டை அந்த அமௌண்ட் பொறுத்து இருக்குது. பாதி அளவு எடுத்தால் 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் அளவு எடுத்தால் 4 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. செக் பண்ணுறது என்னென்னா மேலே எதுவுமே தண்ணியாக இல்லாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஸோ நம்ம பிரெட் ஆற டைமில் நம்ம சைடு கொஞ்சம் வந்து நம்ம அவகேடோவில் பண்ணிக்கலாம். ஸோ அவகேடோ நல்லா வந்து ஃபேட் இருக்கும். கீட்டோ பிரெட்டுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். நீங்கள் வந்து வெறும் பிரெட் பட்டர் கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம். பட் அவகேடோ போட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேட் ஆட் பண்ணலாம். ஸோ அவகேடோவில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அது கூட இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். ஸோ அதனால் சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 பேருக்கு பண்ணுறதுனால ஒருத்தருக்குனா ஒரு ஹாஃப் அவகேடோ போதும். 2 பேருக்கு பண்ணுறதுனால வந்து 2வது இந்த ஹாஃபையும் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக நம்ம இது மாதிரி மெதுவாக ஸ்கூப் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து அதை வந்து மேஷ் பண்ண கூட வேண்டாம். அதுவே அப்படியே ஈஸியாக நல்லா வந்துடும் நமக்கு. இல்லைன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒன்றா போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு மேஷர் எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும். ஸோ நம்மளுடைய ஃபில்லிங் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ப்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ லேசாக பட்டர் தடவிட்டு சைட்ஸ் பாருங்கள், அதுவே வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ மெதுவாக அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம் எல்லா சைடும். ஒரு நைஃபால் ஓரத்தில் ஃபுல்லாக நம்ம வந்து கொஞ்சம் லேசாக அதை குத்திட்டு இந்த ப்ரெட் அப்படி டர்ன் பண்ணலாம். ஸோ மெதுவாக ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ப்ரெட் அழகாக வந்துடும். இந்த ப்ரெட் நம்ம என்ன பண்ணோன்னா வந்துட்டு கட் பண்ணணும். ஒரு செரேட்டட் நைஃப்பில் வந்து நம்ம கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரெட்டை நல்லா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே பாதியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பிரெட். ஸோ நமக்கு இப்போது 2 பீஸ் இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 போர்ஷன். ஸோ நல்லா கொஞ்சம் பட்டர் ஊற்றி நம்ம வந்து இதை டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம்.
ஸோ நல்லா ஒரு ப்ரெட் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இங்கே பாருங்கள், டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. நல்லா அது நல்லா பட்டர் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் வருது. ஸோ இன்னொரு ப்ரெட்டும் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஃபில்லிங் பண்ணியாச்சு, பாதி பண்ணியாச்சு. இந்த செகண்ட் ஒன்லேயும் வந்து ஃபுல்லாக ரிமைனிங் ஃபில்லிங் வச்சாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது நம்மளுடைய ப்ரெட்டு. அதை வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்ல ஃபில்லிங்கோட. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கீட்டோ ப்ரெட் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் மைக்ரோவேவில் பண்ணுறதுனால ஒருத்தருக்கு பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் ஆகும். 2 போர்ஷனாக பண்ணிங்கன்னா 4 மினிட்ஸ் ஆகும். ஸோ நல்லா சூப்பராக நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.